வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்க 8 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில் 8 ஸ்டேஜஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் கடப்போம். சிம்பிளாக சொல்லணுன்னாக்க நம்ம பாட்ஷாவில் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தான், 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8 இப்போ இருக்கோ நினச்சிக்கோ. அந்த இதை தான் நம்ம சிம்பிளாக பேச போகிறோம். இது ஏன் நான் பேசணும்னு நினச்சேன்னா, நேற்று ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் 8 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபு, நீங்கள் மணி பின்னாடியே போகிறத காட்டிலையும் சில விஷயங்களை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் வந்திருந்தது. அது யூடியூபாகவும் இருந்தது, அது நான் இங்கிலீஷில் இருந்தது. பட் ஆனால் நான் தமிழ் மக்களுக்கு சரி நம்ம அந்த ஆர்டிக்கல் படித்ததை சொல்லலாம்னு நினச்சேன். ஆல்ரெடி இது உங்களுக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஆர் தமிழ்லேயே வந்திருக்கலாம், ஆர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நம்மளோட குழந்தை பருவத்தை பற்றி பேசுவோம். குழந்தை பருவம்ங்கிறது 8 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடலசன்ட் 8 and 16. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெல்த் இருக்கும், நல்ல ஹெல்த் இருக்கும், நல்லா ஓடி ஆடி விளையாடுவோம், படிக்கிற வயசு. அதே மாதிரி டைமும் நமக்கு நிறையா இருக்கும், விளையாடுவோம், படிப்போம், அந்த மாதிரியெல்லாம் டைமும் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மணி இருக்காது. அதனால் நம்மளால் சுற்றி பார்க்க முடியறதோ, உலகத்தை சுற்றி பார்க்கறது, அம்மா அப்பா எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கே தான் நம்மளால் போக முடியும். நம்மக்கிட்ட மணி இருக்காது அந்த சமயத்தில். ஸோ அந்த வயசில் நம்ம 3 அந்த ட்ரையாங்கிள் மாதிரி அவங்க போட்டு காமிச்சிருந்தாங்க. ஒரு சைடு ஹெல்த்து, ஒரு சைடு டைமு. ஆனால் மணி மிஸ்ஸிங். மணி நம்மக்கிட்ட இருக்காது. பட் ஆனால் சந்தோஷமாக இருப்போம். பட் ஆனால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. 2வது ஸ்டேஜ் ஒரு மாதிரி நம்ம காதல், கல்யாணம், குழந்தை, அப்புறம் மெயினாக எல்லா போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கு வேலை, அந்த வேலை பளு அதெல்லாம் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அதை நோக்கியே தான் நகர்ந்துட்டுருப்போம். நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்தது குழந்தை, அப்புறம் வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு இந்த இதில் அவ்வை சண்முகியில் சொல்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம. அது பார்த்திங்கன்னா 24, 32 and 40 இயர்ஸ் வரைக்குமே வீடு வாங்குறதுக்கு சேர்க்கணும், அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு இஎம்ஐ கட்டணும், இப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ நம்மக்கிட்ட ஹெல்த்தும் இருக்கும், ஓரளவுக்கு மணியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நல்ல வேலையில் செட்டில் ஆகிடுவோம், ஹஸ்பண்டும் சம்பாதிப்பாங்க, ஒய்ஃபும் சம்பாதிப்பாங்க, குழந்தைங்கள சேர்த்து விடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட மிஸ் ஆகிறது என்னன்னாக்கா அந்த டைமுங்கிற அந்த ஒன்று. அந்த 3 ஸ்டேஜஸ், ஃபஸ்ட்டு 8 and 16 பார்த்துட்டோம். இப்போ 24, 32 until 40 வரைக்குமே நம்மக்கிட்ட ஹெல்த் அண்ட் மணி இருக்கும். ஆனால் டைம் இருக்காது. நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்போயே நம்ம எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வெக்கேஷன் எடுப்போம். ஜஸ்ட் அதையுமே அடுத்தது வந்தால் மண்டே ஆனால் இது பண்ணணும், ஜாப் போகணும், நம்ம லீவ் முடிஞ்சதும் குழந்தைய ஸ்கூலுக்கு போகணும், அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட லைஃப். ஸோ அந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீடு வாங்கியிருப்பீங்க, ஓகே, அந்த 40, 48 வயசுக்குள்ளே. ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் உட்காந்து ஒரு நிம்மதியாக ஒரு காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலாக காத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சொந்த வீடு வச்சுருக்கிறவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒரு காமனான ஒன்று, நான் உட்காந்து கூட குடிச்சு என்ஜாய் பண்ணதில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பரபரப்பாக ஓடிட்டே இருப்போம். நம்ம அந்த சிம்பிளான திங்ஸ், நம்ம வாங்கின வீட்டை நம்ம என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம், இது பின்னாடியோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்புறம் நம்ம குழந்தைங்களாம் பெருசாகி நம்ம குழந்தைங்களாம் ஓரளவுக்கு செட்டில் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ 48 வரைக்கும் 54, 48, 54 அந்த ஏஜ் சமயத்தில் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு ஹெல்த்து, மணி, டைம், இந்த 3மே ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா குழந்தைங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு, இப்போ நாங்களாம் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். எங்களுக்கு எங்கள் குழந்தைங்கள்லாம் காலேஜ் படிக்கிறதுக்கு போயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சு ஒரு பையன்லாம் வேலைக்கே போயிட்டான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு 3மே ஓரளவுக்கு இருக்கும். ஹெல்த்தும் இருக்கும், நம்மக்கிட்ட கொஞ்சம் மணியும் சேர்ந்துருக்கும், கொஞ்சம் டைமும் இருக்கும். அந்த சமயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்பையும் நீங்கள் மணி ஓட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். திருப்பி அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 60+ வந்துடும். லாஸ்ட்டு 2 ஸ்டேஜ் 64 and 72 வரைக்கும் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மக்கிட்ட டைமும் நிறையா இருக்கும், மணியும் நிறையா இருக்கும். ஆனால் ஹெல்த்து பிக் கொஷின் மார்க். ஏன்னா 60க்கு மேலேயே நம்மக்கிட்ட ஹெல்த்து பயங்கரமாக ஒவ்வொருத்தரோடதும் டீட்டீரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த டைம் என்னன்னாக்கா இந்த 48 to 60 அந்த சமயத்தில் நம்ம ட்ராவல் நிறையா பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதே சமயத்தில்
இந்த த்ரூ அவுட் ஜேர்னியில் நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கட்டாயமாக பண்ணுங்கங்க. அதாவது வேலைன்னு ஓடாமல் ஒரு சிம்பிள் வாக் உங்களுக்கு பிடிக்குமா, கார்த்தால உங்கள் ஒய்ஃபோட ஒரு சிம்பிள் வாக், ஆர் ஹஸ்பண்டோட ஒரு சிம்பிள் வாக், இல்லை அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி போயிட்டு வாங்க. சிம்பிள். உங்களுக்கு என்ன இந்த இதுதான் நான் வச்சுருக்கேன் ஒன்று, இதுதான் டூ மோர் வாட் யூ லவ். இதுதான் வந்து ஸ்லோகனாக இருக்கணும் எல்லாத்தோடதும். நம்ம வந்து இவங்களுக்கோசரம் இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் வந்து பயங்கர எம்பத்தியோட இருக்கணுங்க. அதாவது ஹேட்ரட் இப்போ நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்காங்க. யூடியூப்பில் பார்த்தா பேட் கமெண்ட்ஸு, இதில் பார்த்தா இதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு லவ் நிறையா காமிங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் வந்து மணியை கொடுக்கறத காட்டிலையும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து பாருங்களேன். யாராவது உடம்பு சரியில்லாதவங்களாகட்டும், யாராவதுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களோட டைமை கொடுத்து பாருங்களேன். அந்த டைமோட வேல்யூங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து 60+ மேலே தான் தெரியும். அந்த நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இருக்கும், மணி இருக்கும், இது இருக்கும், ஆனால் ஹெல்த் இருக்காது. ஆனால் வந்து நமக்கு அந்த டைம் ஓடி இருக்கும் அதுக்குள்ளே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமை கொடுத்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் போய் உங்கள் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நாள் பேசலையா, போய் அந்த ஃப்ரெண்டை போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்களேன். ரொம்ப ஒரு சின்ன கிஃப்டை வாங்கி கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதையும் கட்டாயம் பண்ணுங்கள். நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணுங்கங்க. நிறையா முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம திங்ஸுன்னு இல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஊருக்கு போய் பாருங்கள், அந்த ஊருக்கு போய் பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த மெமரிஸ் வந்து நமக்கு என்ன, நமக்கு இருக்கிற எல்லாருமே அட் ஒன் பாயிண்ட் வந்து இவ்வளவு தான் லைஃப் ஸ்பேன் இருக்குது. அதில் நம்ம பண்ணியே ஆகணும். நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணுங்கள். ஒய்ஃப், ஹஸ்பண்டு ஆர் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போய் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் லைஃப் லாங்காக நம்மளுக்கு இதுவாகும். ஸோ மணி நம்ம வந்து நிறைய எம்பத்தி காமிக்கணும். மணியை காட்டிலையும் மணி, ஆனால் மணி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. மூணுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். நான் மணி இல்லாமல் என்ன பண்ணுறது, ஆனால் டைமையும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது பண்ணேன். அதில் வந்து இன்னொரு பாயிண்ட்டு போட்டிருந்தது, நிறைய நோ சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு. என்னோட கேரக்டர் அது இல்லை. ரொம்ப அதுக்குன்னு எல்லாத்துக்கும் நோ சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சில விஷயங்களுக்கு நோ சொல்கிறது தப்பு இல்லை. பட் ஆனால் எல்லாத்துக்கும் நோ சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்கலாம். உங்களுக்கு வந்து இது ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருக்கலாம், அது ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருக்கலாம். எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கட்டாயம் அந்த 48 to அந்த 60 அந்த பீரியட் வந்து மூணுமே நம்ம கையில் இருக்கும். அந்த சமயத்தில் இருக்கிறவங்க நிறைய ஊரை சுற்றி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஆர் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க. ஸோ மெமரிஸ் நிறையா க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு இது வந்து நமக்கு லேக்காக இருக்குது. அதனால் நம்ம ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இதை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் இந்த ஆர்டிக்கல் நேற்று படித்ததுமே உங்கள்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.